சமயக்குறவர்கள் 4 பேர்லயே அப்பர் பெருமான் மட்டும்தான் திருக்கைலாயம் போறேன்னு போனார். சுந்தரர் அவரை வெள்ளை யானை வந்து கூட்டிட்டு போச்சு போனார். ஆனா கைலாயத்துக்கு போறேன்னு போனது யாரு? அப்பர் பெருமான் தான். அவரை இடையிலேயே ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டாரு? நீ தவறுந்து போனாரு, ஊர்ந்து போனாரு, கையில காலில எலும்பு தேய்ச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சிவபெருமான் ஒரு அடியாராக வந்து இங்க இருக்கிற இந்த குளத்துல மூழ்குங்க, திருவையாறுல எந்திருப்பீங்க, அங்க திருக்கைலாய காட்சி உங்களுக்கு காண்கிறேன்னு சொல்லிட்டார். அதன்படி அப்பர் பெருமானே எங்க வந்து திருக்கைலாய காட்சி பார்த்தாரு? திருவையாறுல வந்துதான் பார்த்தார். அதனால திருக்கைலாயம் என்பது எல்லாருக்கும் எளிமையாக சென்று வர முடியாது. அதனாலதான் ஈஸ்வரன் என்ன பண்றாரு? அங்கங்க இது போல ஆலயங்களை நிறுவி நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனீங்கன்னா திருக்கைலாயத்துக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும், இந்த ஆலயத்துக்கு வந்தா காசிக்கு போய் வந்த பலன் கிடைக்கும். அதாவது 7 சுத்து சுத்துனா எவ்வளவு பெரிய பலன் அந்த மகாலிங்க பெருமான் ஆலயத்தை, அத நாம வந்து கொஞ்சம் கஷ்டம், பெரிய கோயில், அப்படி 7 சுத்து சுத்துனா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சிவபெருமான் அருளாலதான் நாம அந்த ஆலயங்களுக்கெல்லாம் எளிமையாக சென்று வர நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை கூட 1000 மடங்கு பலன் தரும்.